ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க. நான் தாங்க லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நானும் ஸ்ரீநிதி கிளம்பி கடைக்கு வந்திருந்தாங்க. துணி கடையில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு வாங்கிட்டு கடைசியில் வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க. ஸ்ரீநிதி தான் ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலுங்க. அங்கேருந்து கிளம்பி நம்ம இந்த பொம்மையை பார்க்குறக்காக வந்தாச்சுங்க. எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கா பாருங்க. இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா கையில் நேத்துறாங்க. செம்ம அழகான குழந்தைங்க, அறிவான குழந்தை. பார்த்திங்கன்னா இது நான் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நானும் ஸ்ரீநிதியும் எங்கள் அம்மாவோட திக் ஃப்ரெண்டுங்க. இவங்க வந்து எனக்கு மறு அம்மா மாதிரி. இது வந்து என்னோடய தம்பி பையனும் இந்த குட்டி பாப்பாவும் எவ்வளோ அழகாக விளையாண்டுருக்காங்க பாருங்க, குட்டி பொம்மையும். இது வந்து தங்கச்சி பொண்ணுங்க. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இவங்க 2 பேர் இருக்குங்காட்டி வீடே கலகலகலன்னு இருக்குங்க. நான் ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வந்திருந்தோம் நானும் ஸ்ரீநிதியும். ஸ்ரீநிதி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் குழந்தையிலேருந்து இவ தாங்க வளர்த்தி கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கள் அம்மாவோட திக் ஃப்ரெண்டே எனக்கு இன்னொரு அம்மாங்க. பார்த்தீங்களா, அம்மா வீட்டுக்கு வந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாத்தையும் அரைச்சி டப்பாவில் போட்டு இதை வந்து ஸ்ரீநிதிக்கு தினம் பாலில் கலக்கி கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. அம்மா வீட்டிலேருந்து எனக்கு பொருள் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக வந்திருக்கேன். அம்மா இறந்து 1 வருஷம் ஆகுதுங்க. அம்மா இல்லாத குறைய எனக்கு இவங்க தான் தீர்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி பொம்மை பார்த்திங்கன்னா கையில் நேத்துறாங்க. தம்பி பேர் அரவிந்த். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையல் பாப்பா வந்து எல்லாம் இந்த வயசுலேயே பார்த்திங்கன்னா கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாளுங்க. ரொம்ப அறிவு ஜாஸ்திங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டுங்க. பாப்பாவை கொஞ்சம் அழுக வச்சுட்டு கசக்கி முத்தம்லாம் கொடுத்து நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சந்தோஷமாக கிளம்பி வந்தாங்க. இவங்க தாங்க எங்களோட இன்னொரு அம்மா. ரொம்ப பாசிட்டிவ்ங்க. இப்போ வரைக்கும் அம்மா இல்லாத குறைய இப்போ வரைக்கும் என்னை ஃபோன் பண்ணி எல்லா வகையிலையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம பாப்பாவே அழுக வச்சு டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நம்மளுக்கு வியாழக்கிழமை இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.